பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். திறக்கப்பட்ட ஊற்று என்ற ஊழியத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று நாம் தியானிக்கும் வேத பாடம் நம்முடைய ஆத்மா ஜீவியத்திற்கு பிரயோஜனமாகவும் ஆவிக்குரிய கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் தேவனின் நாமம் மகிமைக்காகவும். இந்த பாடத்தின் தலைப்பு கெத்செமனில் அபிஷேக தைலம். இயேசு கிறிஸ்து அவர் மரிப்பதற்கு முன்னால் கெத்செமனே தோட்டத்திற்கு ஜெபிப்பதற்காக போனார் என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த பாடத்தில் என்னென்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்றால், கெத்செமனில் என்றால் என்ன, கெத்செமனில் என்ன நடந்தது, இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒலிவ எண்ணெய் பிழிதலுக்கும் என்ன சம்பந்தம், அபிஷேகம் என்றால் என்ன, முதல் அபிஷேகம் எது, எதன் மூலம் அபிஷேகம் செய்வார்கள், அபிஷேக தைலம் எதனால் செய்யப்படுகிறது, இந்த தைலத்தை யார் செய்வது, எதற்கு அடையாளமாய் இருக்கிறது, பரிசுத்த அபிஷேக தைலத்திற்கான கட்டளைகள் என்ன, இயேசு கிறிஸ்துவின் அபிஷேகம், இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது கிழக்கிலே வந்த சாஸ்திரிகள் எதற்காக வெள்ளைப்போளத்தை கொண்டு வந்தார்கள் என்பதையெல்லாம் இந்த பாடத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது கெத்செமனே. கெத்செமனே என்றால் எண்ணெய் பிழிதல், ஆயில் பிரஸ்ஸிங், நசுக்குவது, க்ரஷிங், அதாவது பிழிவது என்று அர்த்தம். கெத்செமனில் என்ன நடந்தது? இங்கே தான் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவை ஒலிவ பழங்களைப் போல நசுக்கப்பட்டார், எண்ணெயைப் போல பிழியப்பட்டார். இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு முன்னால் அவர் கெத்செமனே தோட்டம், அதாவது ஒலிவ மலைக்கு போனார் என்று வாசிக்கிறோம். லூக்கான சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 42 45 வசனங்கள் வரை. அவர் எதற்காக போனார்? நம்முடைய பிதாவை நோக்கி ஜெபம் செய்வதற்காக அவர் போனார். என்ன ஜெபம் செய்தார் என்றால், எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் மாமிசத்திலிருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தமாய் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று 3 முறை வேண்டினார். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்றார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஆத்திரம் என்றால் ஆதாமினில் வந்த பாவம், கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினால் மரணம், வியாதி, பாவம், இந்த உலகத்தில் பாவபாரத்தை எல்லாம் கெத்செமனில் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். லூக்கான சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அந்த பாவத்தை சுமந்த உடனே அவர் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்த துளிகளாய் தரையில் விழப்பட்டது. வானத்திலிருந்து தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தப்பட்டது. அப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் இருந்த உறவு இங்கே பிரிந்தது. ஒரு நாளும் அவர் பிரிந்ததே கிடையாது. அவர் பிரிந்தால்தான் இவர் மரிக்க முடியும். தேவன் நம்மேல் வைத்த அன்பு பெரியது. அதனால்தான் அவருடைய ஒரே பேரான குமாரை நமக்காக அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அவரை யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நித்திய ஜீவனை பெறுகின்றோம், ரட்சிப்பை பெறுகின்றோம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்களோ அவர்கள் கெட்டு போகாதபடி நாம் அனைவரும் நித்திய ஜீவன் அடையும்படி தான் அவர் இந்த உலகத்தில் மேலே நம் மேலே அன்பு கூறுகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் என்றால், எபிரேயர் 5, 8, 9, 10 அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை அவர் கற்றுக்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அவர் கீழ்ப்படுகிறார். அப்போது தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரணராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவர் ரட்சிப்பை அடைவதற்கு காரணராய் இருக்கிறார். தேவன் என்ன செய்கிறார் என்றால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவருக்கு பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே அவருக்கு நாமம் தரிக்கப்பட்டது. இப்போ எபிரேயர் 5:5 வாசிக்கிறோம். அந்த படியை கிறிஸ்துவும் பிரதான ஆசிரியர் ஆவதற்கு அவர் தம்மை தாமே அவர் உயர்த்தவில்லை.
நீர் என்னுடைய குமாரன், நான் உன்னை ஜெனிப்பித்தேன் என்று அவரோட சொன்னவரை என்ன பண்ணுறாருன்னா அவரை உயர்த்துறாரு. இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒலிவ எண்ணெய் பிழிதலுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், அபிஷேகம் தைலம் செய்வதற்கு ஒலிவ எண்ணெய் ஒரு அடிப்படையானதாகும். இந்த ஒலிவ எண்ணெயில் 5 முக்கியமான பொருட்கள் தேவைப்படுகிறது. இதில் இந்த ஒலிவ எண்ணெய் விளக்கு வெளிச்சத்திற்கு, அதாவது யூஸ்டு ஃபார் லைட், அன்றாடம் உண்ணும் உணவிற்கு யூஸ்டு ஃபார் ஃபுட், மருந்துகள் செய்வதற்கு யூஸ்டு ஃபார் மெடிசன், வலி நீங்கும் தைலமாகவும் யூஸ்டு ஆஸ் எ பிளம், சூரிய வெப்பத்தில் இருந்து பாதுகாக்க மிகவும் உதவியாய் இருக்கிறது, ஃபார் த ப்ரொடெக்ஷன் எய்னஸ்ட் த பர்னிங் ஹீட் ஆஃப் த சன். இவைகள் எல்லாவற்றிற்கும் அந்த ஒலிவ பழங்கள் நசுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அதிலிருந்து எண்ணெயை பிழிந்து எடுத்து எல்லாவற்றிற்கும் பயன்படும். இவைகள் எல்லாமே நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. முதலில் இயேசு கிறிஸ்துவை நசுக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அவர் மூலமாய் நாம் பரிசுத்த ஆவியை பெறுவோம். அதன் மூலமாக மிக மேன்மையான ஆசீர்வாதமான சத்தியம் என்ற வெளிச்சத்தை பெறும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம். இவரை அடிக்கப்பட்டால்தான் இந்த உலகில் நாம் ஒவ்வொரு நாளும் உண்ணும் உணவு கிடைக்கும். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஜீவ அப்பம் நானே என்கிறார். ஆவிக்குரிய அன்றாட உணவானது கிடைக்கிறது. அவர் நசுக்கப்பட்டு பாடுபட்டால் தான் பாவம் என்ற தீராவியாதி தீரும். இயேசுவின் இரத்தம் சகல பாவங்கள் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறோம். அவர் நசுக்கப்பட்டால் தான் எல்லா விதமான உலகின் சோதனைகள், வேதனைகள், தீமைகள், அக்கிரமங்களுக்கு வலி நிவாரணையாக இருக்கும். ஏசாயா 53:46 அவர் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வாசிக்கிறோம். பலவிதமான தீமைகள் என்கின்ற வெப்பம் நம்மை தாக்காதபடி நம்மை அவர் பாதுகாக்கிறாரு. தீமைகளிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும் என்று செபிக்கிறோம். நம்முடைய இரட்சகரான இயேசு கிறிஸ்துவையும் கெத்செமனே தோட்டத்தின் ஒலிவ பழங்களைப் போல நசுக்கப்பட்டார். எண்ணெயைப் போல அவர் பிழியப்பட்டார். அபிஷேக தைலம் எதனால் செய்யப்படுகிறது என்றால், பிதாவாகிய தேவன் மோசேயிடம் பரிசுத்த அபிஷேகம் தைலத்தை எப்படி செய்ய வேண்டும், அதை யார் செய்வது, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதை எதினால் ஊற்றி வைக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய கட்டளைகளை என்ன என்பதை யாத்திராகமம் 30:22-38 மிகவும் தெளிவாக கூறி இருக்கின்றார். மேன்மையான சுகந்த வர்க்கங்களாகிய 5 பொருட்கள் இதற்கு தேவைப்படுகிறது. ஒன்று வெள்ளைப்போளம் 500 சேக்கல், சுகந்த கருவாப்பட்டை 250 சேக்கல், சுகந்த வசும்பு 250 சேக்கல், லவங்கப்பட்டை 500 சேக்கல், ஒலிவ எண்ணெய் 1 கடம். இந்த 5 பொருட்கள் எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், 500 சேக்கல் வெள்ளைப்போளம் பிதாவாகிய தேவனின் சித்தத்திற்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்துதல் ஆகும். 250 சேக்கல் சுகந்த கருவாப்பட்டை உத்தமமாய் நிலை நிற்பது. 250 சேக்கல் சுகந்த வசும்பு நீண்ட பொறுமை, இரக்கம். 500 சேக்கல் லவங்கப்பட்டை தன்னைத்தான் வெறுப்பது. 1 குடம் எண்ணெய் ஒலிவ எண்ணெய். இந்த 4 பொருட்களும் அந்த ஒலிவ எண்ணெய்க்குள் மறைந்து இருக்கிறது. இதுதான் பரிசுத்த ஆவியாகும். வெள்ளைப்போளம் 2 மடங்கு, கருவாப்பட்டை 1 மடங்கு, சுகந்த வசம்பு 1 மடங்கு, லவங்கப்பட்டை 1 மடங்கு, ஒலிவ எண்ணெய் 1 குடம். மொத்தம் 7. 7 ஆவிக்குரிய பரிபூரணமாகும். இதில் ஆவிக்குரிய கருத்துக்கள் என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். இந்த 5 பொருட்களும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கின்றன.
ஒன்று வெள்ளைப்போளம். வெள்ளைப்போளம் வந்து எபிரேய மொழியில் வந்து மெர்ச்சிட்டோர், இங்கிலீஷில் வந்து மெர், கிரேக்கில் வந்து முர்ரா என்று இதற்கு அர்த்தம். இது ஒரு வகையான மரத்தில் இருந்து கிடைக்கும் பிசினி ஆகும். இது வந்து காமிஃபோரா மிர்ரா என்ற முட்களில் சிறு வகை மரத்திலிருந்து கிடைக்கிறது. மிர் என்ற வார்த்தை வந்து எபிரேயர் வார்த்தை. இதற்கு வந்து கசப்பு, பிட்டர் என்று அர்த்தம். இதிலிருந்து தான் மீரியாம், மரியாள் என்ற பெயர் வந்தது. இந்த வெள்ளைப்போளம் வந்து இனிமையான மனம் உள்ளது. அதன் ருசி வந்து கசப்பாகும். இந்த வெள்ளைப்போளம் வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து முட்களில் உள்ள சிறிய வகை மரத்தில் உள்ள பட்டையை குத்தி விடுவார்கள். அப்பொழுது அதிலிருந்து ஒரு பிசினி வரும். இது ஒரு வகை வெள்ளைப்போளம். இரண்டாவது, அந்த மரத்திலிருந்து தானாகவே வடியும். இது ஒரு வகையான வெள்ளைப்போளம். இந்த தானாக வடிகிற வெள்ளைப்போளமே மிகவும் சிறந்தது. இது பரிசுத்த அபிஷேக தைலம் செய்ய பயன்பட்டது. இந்த வெள்ளைப்போளம் வந்து ஞானத்திற்கு, விஸ்டம், ஒரு அடையாளமாகும். இந்த ஞானம் வந்து வற்புறுத்தலாய் வரக்கூடாது. நாட் பை ஃபோர்ஸ். தானாக வடிகிற வெள்ளைப்போளம் போல இருக்க வேண்டும். நாமும் கடவுள் மீது தானாகவே அன்பு, வாஞ்சை, நம்பிக்கை, விசுவாசம் இருக்க வேண்டும். கடமைக்காக வேதத்தை வாசிக்கக்கூடாது. கடமைக்காக ஆலயத்துக்கு செல்லவும் கூடாது. பெயர் கிறிஸ்துவர்களாக நாம் இருக்கவும் கூடாது. தானாக வடிகிற வெள்ளைப்போளம் போல நாம் இருக்க வேண்டும். மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் வந்து இயேசுவை கண்டு பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் காணிக்கையாய் வந்து கொடுத்தார்கள். ஏன் அவர்கள் வெள்ளைப்போளத்தை காணிக்கையாக கொடுத்தார்கள் என்றால், இயேசு கிறிஸ்து தன்னை வந்து ஒப்பு கொடுத்தலுக்கு ஒரு அடையாளமாக இது இருக்கும். சப்மிஷன், பிதாவின் சித்தத்திற்கு, பிட்டர்னஸ், கசப்பு, சஃபரிங், பாடுகள் பட்டு ஊழியம் செய்ய விரும்பும் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை அறிவிக்கவே வெள்ளைப்போளத்தை கொண்டு வந்தனர். நமக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்றால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் கிறிஸ்துவின் உடன் சுதந்திராய் இருந்து அவரோடு கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி யாகும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்து இருப்போம். அவரோடு கூட பாடுகளை சகிப்போமானால் அவரோடு கூட பிழைத்திருப்போம். வெள்ளைப்போளம் போல கசப்பும் பாடுகளையும் நாம் வந்து சகிக்க வேண்டும். இது பரிசுத்த ஆவி கலந்திருக்கும் ஒரு கலவையான அடையாளப்படுத்துகிறது. வெள்ளைப்போளம் வந்து ஞானத்தின் அடையாளம். வெள்ளைப்போளம் சுகந்த வாசனை வீசியது. அதே போல இயேசு கிறிஸ்து சுகந்த வாசனையான காணிக்கையாக பிதாவாகிய தேவனுக்கு தம்மை வந்து பலியாக அவர் வந்து ஒப்பு கொடுக்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதே போல் நாமும் சுகந்த வாசனையாக காணிக்கையாக நாம் வந்து ஒப்பு கொடுப்போம். வெள்ளைப்போளம் வந்து 4 வகைப்படுகிறது. ஒன்று வந்து சுறுசுறுப்பாக இருக்கும், நல்ல சுவை கொடுக்கும். 2 ஒரு ஊக்குவிப்பதற்காக இது இருக்கும். 3 ஒரு மருந்தாக. 4 உடலில் எளிய நோய் வராமல் நோய் கிருமிகளை நாசம் பண்ணி உடலை தூய்மையாக வைத்துக்கொள்ளும். இந்த 4 விதமான வேலை பரிசுத்த ஆவி வந்து செய்கிறது. பரிசுத்த ஆவி ஒருவரில் இருந்தால் எந்த தீங்கும் அணுகாது. பொறாமை, கோபம், பொய், புறம் கூறுதல் போன்ற நோய்கள் இருந்தால் அதை பரிசுத்த ஆவி என்ற மருந்து போக்கிவிடும். பரிசுத்தமாய் வாழவும் கடவுளுடைய வேலை செய்யவும் நம்மை ஊக்குவிப்பதாய் இருக்கிறது. 2 வந்து கருவாப்பட்டை, ஸ்வீட் சின்னமோன். இது எபிரேய மொழியில் வந்து சின்னமோன், பேசம் என்கின்றார்கள். சின்னமோன் வந்து புரிந்து கொள்வதில், அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. நாம் நம்மை வழிநடத்தும் கடவுளிடம் இருந்து பெற்றுக்கொள்ளும் அறிவின் நாலேஜ் மூலம் புரிந்து கொள்கிறோம்.
இந்த கருவாப்பட்டை சின்னமன் என்பது ஒரு வகை மரத்தில் காய்ந்த பட்டையாகும். இந்த மரத்தின் தாயகம் சிலோன் தேசமாகும். இது தென்னிந்தியாவிற்கு படிப்படியாக மத்திய தரைக்கடல் பகுதி வரை சென்று வளர்க்கப்பட்டது. இந்த மரம் 30 அடி உயரம் வளரக்கூடியது. கடற்கரையில் இருந்து 3000 அடி உயரத்திலும் வளரக்கூடியது. இது லௌரசியா என்ற செடியின் குடும்பத்தை சேர்ந்தது. இது எகிப்து தேசத்தில் இறந்து போன உடல்களை பதப்படுத்தி வைப்பதற்கும் இது மிகவும் உதவியது. இது ஒரு வாசனை திரவியமாக பழங்கால கிரேக்கர்கள், ரோமர்கள், எபிரேயர்களுக்கு, அரபியர்களுக்கு மூலமாக விற்கப்பட்டது. நம் நாட்டிலும் ஆயுர்வேதா மருந்துகளிலும் சாதாரண உணவிலும் இது சேர்க்கப்பட்டது. இந்த சின்னமன் கிறிஸ்துவுக்குள் நாம் உத்தமமாய் இருப்பது, சகோதரர்களுடன் ஐக்கியமாய் இருப்பதற்கும் இந்த சின்னமன் கருவாப்பட்டை ஒரு அடையாளமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவி இந்த கிருபையில் நம்மை கட்டி வைத்திருக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. மூன்றாவது சுகந்த வசம்பு. எபிரேயில் பேசம் கெனா, இங்கிலீஷில் ஸ்வீட் கிளமஸ் என்கின்றனர். கடவுளின் வார்த்தையிலிருந்து நாம் பெறுகின்ற அறிவுக்கு, நாலேஜ், ஒரு முன் அடையாளமாய் இருக்கிறது. இந்த சுகந்த வசம்பு மிகுந்த வாசனையுள்ளது. இது ஒரு நாணல் வகை செடியிலிருந்து வந்ததாகும். இதை ஸ்வீட் ஃப்ளாக் என்றும் கூறுகின்றனர். இதை மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு மூலிகை என்கின்றனர். இந்த வசம்பிற்கு தமிழில் பெயர் சொல்லா மருந்து, பிள்ளைவாத்தி என்றும் கூறுவார்கள். தாய்ப்பாலுக்கு அடுத்ததாக சுவையுடையது இந்த வசம்பு. இது கொடிய விஷத்தை முறிக்க கூடியது. பிறந்த குழந்தைகளுக்கு கொடுத்தால் எந்த நோயும் அணுகாது. வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள், தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் இது ஒரு நல்ல மருந்து. இதன் வாசனைக்கு எந்த பூச்சிகளும் வராது. இந்த வசம்பை 250 சேக்கல் பரிசுத்த அபிஷேக தைலம் செய்ய பயன்படுத்தும்படி தேவன் மோசேக்கு கூறியிருந்தார். லவங்கப்பட்டை எபிரேயரில் கித்தா, இங்கிலீஷில் கேஷியா, கிளவுட்ஸ். இந்த லவங்கப்பட்டை வல்லமைக்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. கடவுள் நமக்கு புத்தியை கொடுத்திருக்கிறார். நாம் புரிந்து கொள்ளும் தன்மை மூலம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவரிடம் நாம் ஞானத்தை பெறுகிறோம். அவருடைய சித்தம், நோக்கத்தை நிறைவேற்ற நமக்கு தேவையான ஆலோசனை, வல்லமை, கைத்தேர்ந்த வேலைகளில் திறமை ஆகியவற்றை தந்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கடவுளுக்கும் அவருடைய வேலைகளுக்கும் நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுப்பதையே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மற்ற எல்லாவற்றையும் அவர் ஞானத்தினாலும், புத்தியினாலும், புரிந்து கொள்ளுதலினாலும், ஆலோசனையினாலும், வல்லமையினாலும் தந்து உதவுவார். இவைகள் அனைத்தின் மூலம் மட்டுமே அவர் நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த லவங்கப்பட்டை நல்ல மரணத்துக்காக பண்டை காலத்தில் மனிதர்கள் மரித்த உடல் நாற்றத்தை குறைக்க உதவியதாய் இருக்கிறது. ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், நான் நிர்பந்தமான மனுஷன், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய மரண சரீரத்தின்று வெளிப்படும் வீம்பு, அகந்தை, பெருமை, தூஷணம், கீழ்ப்படியாமை, நன்றி மறதல், இச்சை அடக்கமின்மை, கோபம், அன்பின்மை, பொய், பரிசுத்தமின்மை போன்ற எல்லா துர்நாற்றங்களை இந்த பரிசுத்தமான அபிஷேகம் தடுத்து நிற்கிறது. நம்முடைய பழைய மனுஷன், பாவ மனுஷனும் ஒழிந்து புதிய சிருஷ்டிப்பின் அன்பு, சமாதானம், கீழ்ப்படிதல், பரிசுத்தம், உண்மை, சத்தியம் என்ற நறுமணத்தை வீசுகிறான். இதை பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த நறுமணமிக்க லவங்கப்பட்டை பரிசுத்த அபிஷேக தைலம் செய்வதில் உபயோகப்படுத்தப்பட்டது. ஒலிவ எண்ணெய் எபிரேயில் செமன் ஜாயித் என்று அழைக்கின்றனர். இங்கிலீஷில் ஆயில், த அனாயிட்டிங். இந்த ஒலிவ எண்ணெயானது பரிசுத்த ஆவியில் வரும்
வெளிச்சத்திற்கு ஒரு அடையாளமாய் இருக்கிறது. இந்த ஒலிவ எண்ணெய் விளக்கில் வெளிச்சத்திற்கும் உணவிலும் மருந்திற்கும் தைலமாக பயன்பட்டது. ஒரு பிரதான ஆசிரியன் காணாமல் போனால் அவன் இருப்பதை அந்த நறுமணம் அறிவித்துவிடும். அதை போலவே ஒருவன் கடவுளால் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆனால் அவனிடத்திலிருந்து வரும் நறுமணமான சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடைக்கும் இவைகளே அவன் ஆசாரிய வேலைக்கு தகுதியானவன் என்பதை வெளிக்காட்டி விடும். இந்த ஒலிவ எண்ணெயை இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை அவருடைய சபையையும் தேவன் பிரதான ஆசிரியர்களையும் எப்படி பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்கிறார் என்பதை நமக்கு அறிவிக்கிறது. சுகந்த வாசனையும் இனிமையும் கலங்கமற்ற ஆவியும் நம்முடைய இருதயத்தில் ஜீவியத்திலும் இருந்து வெளிப்படும். இயேசு கிறிஸ்து கூட பரிசுத்த ஆவியினால் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறதை குறிக்கிறது. அப்போஸ்தலனான பவுல் எழுதும்போது, உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் பிதாவே என்கிறார். தாவீது எழுதும்போது சங்கீதம் 45:7 நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர், ஆதலால் ஆண்டவரே உம்முடைய கடவுள் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். ஒலிவ எண்ணெய் மட்டும் விலையேற பெற்ற எண்ணெய் ஆகிவிடவில்லை. அதில் பலவிதமான வாசன திரவியங்கள் கலக்கப்பட்டதில் தான் அது பரிசுத்த அபிஷேக தைலமாக மாறியது. இந்த பரிசுத்த ஆவியானது சுகந்த வாசனை, கலங்கமற்ற ஆவி, மெய்யான அன்பு, நீடிய பொறுமை, சுயநலமற்ற சிநேகம் போன்ற அநேக குணலட்சணங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. இந்த அபிஷேக தைலத்தை யார் செய்வது என்றால், பிதாவானவர் யூதா கோத்திரத்திலிருந்து ஊர் என்பவரின் மகனான ஊரின் மகனான பெசேயலை பெயர் சொல்லி அவர் அழைத்தார். யாத்திராகம் 31:1-2 ஊர் என்பது நோபல், மேன்மையான. ஊரி என்பது லைட், ஒளி அல்லது வெளிச்சம். பெசேயல் என்றால் த ஷேட் ஆஃப் காட், கடவுளின் சாயல், நிழல் என்று அர்த்தமாகும். பெசேயல் யூதா கோத்திரத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர். வினோதமான வேலைகளை செய்ய அவருக்கு வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு உண்டாகும்படி அவரை கடவுளின் ஆவியால் நிரப்பினேன். யாத்திராகம் 31:35. வினோதமான என்பதற்கு எபிரேயர் மொழியில் மெலாக்கா, இதற்கு மெசஞ்சர் ஆஃப் காட் அண்ட் ஏஞ்சல், கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்று அர்த்தம். ஏன் பெசேயலை குறித்து இவ்வளவு ஆழமாக நாம் பார்க்க வேண்டும்? நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து ஒரு முன் அடையாளமாய் இருக்கிறது. பெசேயல் என்றால் கடவுளின் சாயல். 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம், கடவுளுடைய சாயலில் இருக்கிற கிறிஸ்து ஊரின் மகனான ஊரி என்று பார்த்தோம். அதற்கு மேன்மையான ஒளி என்று அர்த்தம். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து மேன்மையான இடத்திலிருந்து வந்த மெய்யான ஒளி யாவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1:9-4. உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. ஏசாயா 49:6. யாக்கோப்பின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலை காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்றார். 1 யோவான் 2:8. இருள் நீங்கி போயிற்று, மெய்யான ஒளி இப்பொழுது பிரகாசிக்கிறது. ஏசாயா 1:22. இயேசு கிறிஸ்துவின் மேல் தேவன் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை ஆளும் ஆவியும் ஆகிய தேவனின் ஆவி அவர் மேல்
தங்கி இருக்கும். பெசேல் யூதா கோத்திரம், இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரம். பெசேல் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முன் அடையாளமாய் இருக்கிறது. பரிசுத்த அபிஷேக தைலத்திற்கான கட்டளைகள் என்ன? யாத்திராகமம் 30:32. அபிஷேக தைலத்தை செய்யும்போது அதற்கான அநேக கட்டளைகள். இது மனிதருடைய சரீரத்தின் மேல் வார்க்கப்படலாகாது. இந்த தைலம் செய்யப்பட்ட முறைமையின்படி அவர்கள் வேறொரு தைலத்தை செய்யவும் கூடாது. இந்த முறைமையின்படியே தைலம் கூட்டுகிறவர்கள் அதில் எடுத்து அந்நியன் மேல் வார்க்கிறவனும் தன் ஜாக்கிரதையாய் இராமல் அறுப்புண்டு போக கடவன். இந்த தைலத்தை தேவன் யாரை அபிஷேகம் பண்ணும்படி கூறினாரோ அவரை மட்டும் அபிஷேகம் செய்ய வேண்டும். அபிஷேகம் பண்ணுவது தேவனுடைய சித்தமாகும். எதற்காக அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றால், மகா பரிசுத்தராகிய தேவனின் வேலையை செய்ய அதிகபூர்வமாக அடையாளமே இந்த அபிஷேகம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்திற்கு அனுப்பி அவருடைய 30 வயதில் சுவிசேஷ வேலையை செய்ய அவர் ஆரம்பித்த போது யோர்தான் நதியில் அவரால் ஞானஸ்தானம் அபிஷேகம் பண்ணினார். தேவனுடைய ஆவி அவர் மேல் இருந்தது. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க தேவன் என்னை அனுப்பினார் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த பரிசுத்த தைலம் யார் வைத்திருப்பார்கள் என்றால், 1 சாமுவேல் 10:1. சவுல் என்ற பென்யமீன் கோத்திரத்து வாலிபனை இஸ்ரவேல் மீது ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் செய்கிறார். 1 சாமுவேல் 16:13. சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை அபிஷேகம் பண்ணினார். இந்த தைலத்தை எதில் அவர்கள் ஊற்றி வைப்பார்கள் என்றால், ஆட்டு கொம்பில் அவர் ஊற்றி வைப்பார்கள். முதல் அபிஷேகம் ஆதியாகமம் 18 வாசிக்கிறோம். யாக்கோப்பு பெயர்செபாவிலிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு வந்தபோது ராவானதால் அங்கே படுத்து உறங்கி விட்டார். காலையில் எழுந்து தான் தலையுக்கு வைத்திருந்த கல்லை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் ஊற்றி அங்கே ஒரு பொருத்தனை செய்வதாக நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 31:13 தேவன் யாக்கோப்புக்கு சொல்லும் போது, தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனை பண்ணின பெத்தேலே என்கிறார். அபிஷேகம் என்றால் என்ன? ஆசார ஊழியத்தை ஆசாரிப்பு கூடத்திலே செய்வதற்குத்தான் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனங்களை ஆள்வதற்காக தான் ஏற்படுத்தின ராஜாக்களுக்கும் அங்கீகாரம் கொடுப்பதற்கு அபிஷேக தைலத்தை அவர்கள் தலையின் மேல் ஊற்றுவதையே அபிஷேகம் என்கின்றார்கள். பரிசுத்தமான அபிஷேக தைலத்தினால் நாம் அபிஷேகம் செய்யப்படவில்லை என்றால், ரோமர் 7:16-18-24 பரிபூரணம் இல்லாத பாவ சரீரத்திலிருந்து மரணத்துக்கு ஏதுவான நம்மால் கடவுளுக்கென்று நம்மை ஒப்பு கொடுக்கவும் இயலாது. நம்மை நாமே வெறுக்கவும் முடியாது. நமக்குள் இருக்கின்ற அபிஷேகமே நம்மை அவ்விதம் செய்ய தூண்டுகிறது. சுகந்த வாசனையான இந்த அபிஷேக தைலமானது தேவனின் அன்பிற்கு ஒரு அடையாளமாகும். அவர் நம் மீது வைத்த அன்பினாலே நம்மை அபிஷேகம் செய்திருக்கிறார். எனவே தான் இயேசு கிறிஸ்து மத்தேயு விசேஷம் 22:37-38 வரை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு மனதாக அன்பு கூறுவாயாக. உன்னில் நீ அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்கிறார். 1 யோவான் 3:1 தேவன் நம்மேல் பாராட்டின அன்பினாலே அவர் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். எனவே தான் நம்மை அபிஷேகம் செய்கிறார். ரோமர் 12:1 உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் என்ன செய்கிறார்னா, தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதான ஆசிரியன் மற்றும் ஆசிரியர்களை அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். பின்பு தமது ஜனங்களை ஆளும் ராஜாக்களையும் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அவருக்கு பிரியமுமான தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மட்டும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்கிறார்.
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 1-4 இவர்களை தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரியர் கூட்டங்கள் என்று 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5-9 வரை நாம் வாசித்து பார்க்கும்பொழுது ராஜரீக ஆசாரியர்கள் என்று சொல்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட சபையே பரலோகத்தில் பேரெழுதுகிற முதற் பிறந்தவர்களை ராஜரீக ஆசாரியர்கள் என்கிறார்கள். இவர்கள் பரிசுத்தப்படுத்தப்பட்டு அபிஷேகம் பண்ணப்படுவதை சங்கீதம் 133 அது ஆரோனுடைய சிரசில் வார்க்கப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் வடிகிறதுமான நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து யோர்தானில் ஞானஸ்தானம் எடுத்தபோது அவருக்கு பரிசுத்த ஆவி அருளப்பட்டது. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின பின்பு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19-20 தன்னுடைய பிதாவின் அங்கீகாரத்தினால் அங்கீகரித்திருக்கிறார். தலையாகிய தனக்கு உச்சப்பட்ட அந்த அபிஷேகத்தை சரீரமாகிய சபைக்கு பெந்தெகோஸ்தே நாளில் பொழுந்தினார். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இந்த பூமியை ஆளவும் அதை ஆசீர்வதிக்கவும் அதிகாரம் பெற்றவர்கள் இவர்களே. பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டவர்கள் இவர்களே. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவுக்கு பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் ஊற்றிருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7 ஆனால் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற அவருடைய குமாரர்கள் ஆகிய நமக்கு தேவையான அளவை பரிசுத்த ஆவியினாய் தருகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடத்தில் நிறைய ஆவிக்குரிய விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டோம். பரிசுத்த அபிஷேக தைலம் எதற்கெல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது, அந்த அபிஷேக பரிசுத்தரா இருப்பது போல நாமும் பரிசுத்தர் உள்ளவர்களாகப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 3 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நம்மையே பரிசுத்தமாக்குவதற்காகவே அவர் நம்மை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆவியினுடைய வரங்கள் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டு இருக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3 அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் ஒரு பூரண மனுஷராய் இருந்தார். அவர் பாவம் இல்லாதவராய் இருந்தார். தேவனுடைய சாயலில் இருந்தார். ஆனால் நாமோ பூரணமில்லாத நிலைமையில் இருந்து விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்பட்டோம். ஆகவே விழுந்து போன மனுகுலம் பரிசுத்த ஆவியை முழுமையாய் பெற முடியாது. தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை நியாயப்பிரமாணத்தின்படி வழிநடத்தின பிரதான ஆசிரியன் மற்றும் ஆசாரர்களையும் பின்னர் அவருடைய ராஜாக்களையும் அபிஷேகம் பண்ண தயாரிக்க சொன்ன அபிஷேக தைலத்தை விரிவாக நாம் பார்த்தோம். அன்றைக்கு செய்த அந்த தைலம் எவ்விதத்திலும் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது என்பதையும் பார்த்தோம். நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாகவும் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகெங்கும் அறிவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவரையும் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.